உங்கள் அத்தனை நிறுத்தனை நன்மைகளை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்து குலசேகரத்திலே ராகா டிஜிட்டல் ஸ்டுடியோ என்கிற ஒரு அற்புதமான ஒரு இசை ஸ்டுடியோவை அமைத்து எங்களை போன்ற பாடல் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்கு பாட ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான களத்தை அமைத்து தந்து எங்களை அவ்வப்போது அழைத்து எங்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த ஒரு இசை பகிர்ச்சியை ஒரு பேர் ஆசான் என்று நாங்கள் அதை சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு இசையின் மீது ஒரு ஆர்வமும் இசை ஆர்வலருக்கு மீது ஒரு ஆர்வமும் கொண்ட ஒரு அற்புதமான எங்களுடைய அன்பிற்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இயந்த ஒரு அற்புதமான மனைவி, அவர்களும் ஒரு மிகச்சிறந்த பாடகி. நாங்கள் அந்த ஸ்டுடியோவுக்கு போயிட்டாலே அவங்க முகம் அவ்வளோ வளர்ச்சியாக ஒண்ணு. நாங்க எங்களுக்கு டைம் இருக்காது. அவங்க அடுத்த வாரம் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு எங்களை எல்லாம் உற்சாகத்தோடு அடைந்து அந்த ஒரு 10 ரூபாய் செலவுல ஒரு அற்புதமான ஒரு ஸ்டுடியோவை அமைத்து எங்களுக்காகவே அவர் யாருக்கும் அவசியமாக அந்த ஸ்டுடியோவை பயன்படுத்தி அதை முழுக்க நாங்க தான் பயன்படுத்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இசை உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்த இசை தம்பதியரை இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து அவர்களை இந்த ஒரு சின்ன கௌரவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதை அன்போடு ஏற்றுக்கொள்ள இந்த இசை தம்பதியினரை அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் and டாக்டர் இந்துமதி ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வளர்க்கிறோம். கைத்தட்டி உற்சாகம். அவருக்கு பொன்னாடை போட்டி மலர்ச்சி வழங்க அன்பிற்கினே அண்ணன் மாக்கின் அவர்களை போடுறது. டாக்டர் டாக்டர் இந்துமதி அவர்களுக்கு வாசலுக்குரிய அன்பு சகோதரி அனிதா அவர்கள் பூச்செட்டு வழங்கி முன்னாடி போட்டி கௌரவித்தார். இவர்கள் இருவருக்கும் சிறந்த இசை இணையர் என்கிற ஒரு பட்டத்தை இந்த வேளையிலே அவர்கள் வழங்கி பெருமைப்படுகிறோம். அருமை 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 அற்புதமான ஒரு அருமையான பட்டம். சிறந்த இசை இணையர் அருமை பலத்த கரகோஷம் அன்போடு கொண்டு உங்கள் சார்பாகவும் நம்ம சார்பாகவும் இசை இணையர்களுக்கு அருமையாக மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. அடுத்தபடியாக இன்னும் ஒருவரை நாங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்கே நாங்கள் இசை நிகழ்வுகளை நடத்தினாலும் அங்கெல்லாம் முதல் ஆளாக வருகை தந்து எங்களுடைய இசை நிகழ்ச்சிகளுக்கு அத்தனை ஆக்கமும் ஊக்கமும் பேராதரவும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நெஞ்சத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் நவாஸ்கான் அவர்கள். அவர்கள் ஒரு திரைப்பட நடிகர், சீரியல் நடிகர், ஒரு மிகச்சிறந்த இசை நல்லுடன் இத்தனை சிறப்புகளுக்கு ஆளான அண்ணன் நவாஸ் அவர்களை இந்த வேலைகளை நாங்கள் சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணன் நவாஸ்கான் அவர்களை அன்போடு கேட்கிறோம். அவர்களுக்கு அண்ணன் பெரோஸ் அவர்கள் பொன்னாடை தொட்டி கூச்சல் தொடங்குவார்கள்.
அண்ணன் நவாஸ்கான் அவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர் என்கிற இந்த ஒரு மொமெண்டத்தை அவருக்கு வழங்கி இந்த நேரத்திலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஒரு அழகான இசை அரங்கத்தை அமைத்திருக்கக்கூடியவர் நம்முடைய டாக்டர் ஜெயபால் அவர்கள். அடுத்ததாக நம்முடைய இந்த இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகிறது. இங்கே நம்மளை எல்லாம் ஆதரிக்கவும் ஆர்வப்படுத்தவும் வருகை தந்திருக்கக்கூடிய வாசத்துக்குரிய சகோதரர் ரூபிநாத் அவர்கள் ஒரு முழு நேர அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் நெல்லை மாவட்டத்திலே அமைந்திருக்கிற ஆப்பிள் கல்வி நிறுவனங்களுடைய அதிபர். நிறைய கல்வி தொழிற்சாலைகளை மாணவர்களை உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன். அவருக்கு நிகழ்ச்சிக்கு வருகிறார். அவரை நாங்கள் சிறப்பித்து பாராட்டி இந்த பொன்னாடையை வழங்கி மகிழ்கிறோம். அடுத்ததாக நம்முடைய இந்த சரணா இசை அரங்கத்திற்கு சொந்தக்காரர். இந்த இசை அரங்கத்தை அவர் இவ்வளவு அழகாக வடிவமைத்து இந்த அரங்கத்திலே முதலாக நம்மளுடைய இசை கலைஞர்கள், அதாவது நாம் எல்லாம் அவருக்கு மிகவும் அறிமுகமானவர்கள். நம்முடைய டாக்டர் ஆர்கே அவர்களுடைய ராகா டிஜிட்டல் ஸ்டுடியோவிலே நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் ஆர்வத்தோடு இருந்து நாகர்கோவிலுக்கு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இசை ஆர்வலர். அவர் மருத்துவத்துறையிலே, கால்நடை மருத்துவத்துறையிலே ஏடி போஸ்டிங் வரைக்கும் இருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்றைக்கு அற்புதமான இசை அரங்கத்தினை அமைத்து இங்கே முதலாக நீங்கள் தான் ஒரு இசை கூடுகை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய ஆவலை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம் என்பதை விட எங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆவலையும் அவர் பூர்த்தி செய்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் டாக்டர் ஜெயபால் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போன்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு ஸ்டுடியோ வடிவமைக்கிறது டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு தான் இந்த முழு பணியோடு. ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் பஞ்சாயத்துகளுடைய செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், மிகச்சிறந்த இசை ஆர்வலர், நம்முடைய அன்பிற்கினிய அண்ணன் திரு தயாளன் சார் அவர்கள். தயாளன் சார் அவர்கள் எங்கு இசை இந்த மாதிரியான சந்திப்புகள் நடந்தாலும் மிகவும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அங்கே தன்னுடைய பங்களிப்புகளை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், ஒரு நல்ல இணையத்திற்கு சொந்தக்காரர், எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவரை இந்த அரங்கத்திலே நாங்கள் பாராட்டி வருவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவரை சிறப்பிக்க அன்பு சகோதரர் சசிகலர்கள் அவர்கள்.
இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அழகாக நடைபெறுவதற்கு மிகச் சிறப்பாக பணியாற்றி தங்களுடைய ராத்திரியிலிருந்து இவர்கள் எல்லாம் இங்கேதான் தங்கி இருந்து இந்த அரங்கம் அமைப்பதிலும் சரி, உணவுகளை எடுத்துக்கொண்டு வருவது, உணவுகளை பரிமாறுவது, வருபவர்களை வரவேற்பது, திடீர் தேவைப்படக்கூடிய விஷயங்களை ஆங்காங்கே அலைந்து திரிந்து ஓடிச்சாடி வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி அது. நம்மெல்லாம் மேடை நேரி கவர்மெண்ட் கௌரவமா உட்கார்ந்து அப்படி பாடிட்டு போயிடுவோம். ஆனா இந்த மாதிரியான பணிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எங்களுடைய சகோதரர்கள் அன்பு தம்பி நிசாம் அவர்களை அன்போடு அழைக்கிறார். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள ஒருவராக வந்திருந்தாலும் கூட காலையிலிருந்து அவர் ஒரு பாட்டு கூட பாடல. கடைசியாக நம்முடைய கீழே விழுந்த அந்த சகோதரி நஸ்ரீனா அவர்களுக்கு காயத்ரி மேரி வாங்குறதுக்கு இப்ப போயிட்டு வந்தவர். அப்படியாக ஒரு காலையிலிருந்து அவருக்கு பைக் இன்னைக்கு ஒரு 150 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அந்த அளவிற்கு இன்னைக்கு காலையிலிருந்து இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அவருக்கு பொன்னாடை போட்டுவதற்காக பரோசனை அன்போடு அழைக்கிறேன். காலையிலிருந்து அதுபோல பாடல்களை எடுத்துக் கொடுப்பதிலும் சரி, பாடல்களை வரிசைப்படுத்தி அமைத்துக் கொடுப்பதிலும் சரி, நாங்கள் எல்லாம் பல்வேறு பணிகளிலே ஆங்காங்கே பிஸியாக இருந்த போது அந்த பணியை தன்னுடைய பணியாக எடுத்து இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி உமாகுமார் அவர்களை கலந்து அடுத்ததாக கோவை மாநகரத்திலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அண்ணன் ஹம்சா அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த பாடகர். எங்கு இசை கூடங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் நடந்தாலும் கூட அதிலே கலந்து கொண்டு தன்னுடைய இசை ஆர்வத்தை வெளிக்காட்டக்கூடியதிலே மிகச்சிறந்த மனிதர். அவர் வந்து அத்தனை பொருளாதார வசதி அந்த அளவுக்கு இல்லாதவர். ஏனென்றால் அவர் வந்து ரயில்வேயிலே போர்ட்டராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர். ஆனால் அவருடைய இசை ஆர்வம் எங்கே எந்த இசை நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அங்கெல்லாம் சொந்தமா பணத்தை செலவழிச்சு அதை ஒரு அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலே மழை சின்னம் உருவாகி இருக்கிறது, ஒரு புயல் சின்னம் உருவாகி இருக்கிறது, அது கரையை கிடக்க போகிறது என்றெல்லாம் ஒரு அறிவிப்பு வெளிவந்திருந்தது இடையிலே. ஆனால் அது இன்றைக்கு நமக்கு வெயில் வந்து வெயில் பகவான் வரும் பகவான் உதவி செய்திருக்கிறார். இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு அது முக்கியமான காரணம். அந்த ஒரு அடாத மழை கன்னியாகுமரி மாவட்டத்திலே அறிவிப்பு இருந்த போதும் கூட எங்கே இசை நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கெல்லாம் நான் இருப்பேன், அது அடாது மழையிலும் விடாது என் இசை மழை பொழியும் என்று
ஆர்வத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில இருந்து இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அண்ணன் புகழரசன் அவர்களை சம்பந்தமாக அவர்களுக்கு அண்ணன் ரூபிநாத் அவர்கள் கொண்டாடை பெற்றவர்கள். இன்னும் ஒரு ஒரு நிகழ்ச்சி இங்கே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரொம்ப சஸ்பென்ஸாக வைத்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி கதாநாயகன் அவருக்கு கூட தெரியாது ஒரு நிகழ்ச்சி நமக்காக நடக்கப் போகிறது என்று. வருகின்ற 30ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட போகக்கூடிய நம்முடைய இந்த இசை கொண்டாட்டத்தை நடத்தக்கூடிய அன்பின்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய அன்பையாளர் பெரோஸ் அவர்களுக்கு இங்கே ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கூட மாட்டாரு. அண்ணன் ஒரு திறன் மாதிரி அவரை நாங்க இப்படித்தான் மன்னிக்க வேண்டும். வயசு 60. Happy birthday to you.